ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 7,000 ரூபாய்க்கு டீ மட்டும் குடிச்சிருக்காங்க. ஆர்டர் பண்ணிங்க. அந்த டீயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் கொடுக்க இவங்க குடிக்க போகிறது இவ்வளோதாங்க. பட் மீதி வேஸ்ட்டாக தான் போகுது. மொத்தமாக தான் கொடுக்குறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதுவும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. இது ஒரு ஹேபிட்டாகவே மாறி போச்சுங்க அவங்களுக்குங்க. எதையாவது ஒன்று வாங்குறதுங்க, ஒரு டீ காஃபிலேருந்துங்க, ஒரு ட்ரெஸ்லேருந்துங்க, ஷூலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே பணத்தை அனுப்பி ஒரு பெரிய கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிதுங்க. எப்போ உங்களுக்கு பணம் தீர்ந்து போகும்? மாதம் சேலரி எப்போ 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடிலாம் 3rd வீக் தீர்ந்து போகும்பாங்க. அது வந்து டிப்பிக்கல் மிடில் கிளாஸோடைய ஸ்டேட்டஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 6வது நாள் 7வது நாள் காலி சார் பணம். ஒரு 2-3 நாள் முன்னாடி சொன்னால் 3வது நாள் காலி. எப்படி தான் போகுது? எல்லா இஎம்ஐ, பர்சனல் லோன்ஸ் இந்த மாதிரியே போயிடுச்சு. பயங்கரமாக கன்சியூம் பண்ணுறோம். ஆனால் அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம்ங்கிற கான்செப்டே போச்சு. இம்பல்சிவ் பர்ச்சேஸ் பார்த்தோன்னா ஆசை. அவங்க இப்போ இம்பல்சிவ்ன்றது தினமும் டீ வாங்குறாங்கன்னா அது இம்பல்சிவ் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இது பிடிச்சிக்கிது டக்குன்னு வாங்குறீங்கன்னா அதுதான் இம்பல்சிவ். ஒரு டீயை ஒரு நாள் வாங்கிட்டு மறுநாள் வாங்குறேன் தட் கேன் பி இம்பல்சிவ். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவுட்லேயர் தான். சார் நம்முடைய இளைஞர்களை நீங்கள் குறைவாகவும் மதிப்பிட முடியாது. அப்படிலாம் நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. நான் பார்க்குற வரைக்கும் பெரும்பாலான இளைஞர்கள் அவங்க தே நோ வாட் தே டூ. தே ஆர் வெரி கிளியர் அபவுட் வாட் தே ஆர் டூயிங். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ அவ்வளோ பொருட்கள் இல்லை, தூண்டாது. இப்போ அவ்வளோ பொருட்கள் இருக்குது. அப்போது வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் வீடு வாங்கணும்னா அவர் வாழ்நாளில் சேமித்து மொத்த பணமும் கொடுத்து தான் வாங்கணும். கடன் கொடுக்க ஆள் இல்லை, இஎம்ஐ கிடையாது. இப்போ இஎம்ஐ இருக்குது. கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நான் வாஷிங் மிஷின் வாங்கலாம். எல்லாம் ஆதாரம் கொடுத்தா, அவங்க பேன் கார்டு கொடுத்தா அவங்க வசூலிக்கிற திறமையில் கொடுத்துட்றான். அதனால் இவங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா கூட அவங்கள செலவழிக்க தூண்டுற சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நமக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. என்றைக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததோ என்டையர் சவுத் இந்தியா மாறி போச்சு. இப்போ ஆமாம், இங்கே நமக்கான பெர் கேபிட்டா கூடிடுச்சு, டிஸ்போசல் இன்கம் கூடி இருக்குது, வருமானம். நீ சாதாரணமாக இப்போ இந்தியாவுடைய க்ரோத் இன்ஜினே பெனின்சுலர் இந்தியா தான் சொல்கிறாங்க, சவுத். ஸோ லட்சத்தில் சம்பளம் வாங்குறவங்களாம் அந்த காலத்தில் உங்களால் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் 55 வயசில் அப்பா வாங்குகிற சம்பளத்தை விட 25 வயசில் அவருடைய பொண்ணு 4 மடங்கு சம்பளம் வாங்குறான் ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுவும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இளைஞர்கள் எல்லாருமே தப்பாக தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்த முத்திரை போடணும். நான் கேட்குறதுனா நான் சொல்கிறது 1-2 இளைஞர்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இளைஞர்களோட பெரிய விஷயம் இப்போ தான் இருக்குது. என்ன சொல்லப்போனால் அப்போலாம் சாகரப்பா வீடு கட்டுவாங்க. இப்போ வீடு கட்டினா தான் பொண்ணே கிடைக்குது. அப்போ அந்த லெவலில் தான் எக்கானமி வளர்ந்துருக்கு. ஒரு பக்கம் அதே போல் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்க, அந்த காலத்தில் ஒரு சொத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு தேடுறாங்க கல்யாணத்துக்குன்னா, உங்களுக்கு சொத்து இல்லைன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் அதை பற்றி பெண்கள் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிளே நிறைய பேர் 50 கோடி சொத்து வச்சுலாம் பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வேணாம்ன்றாங்க. அவங்க சாய்ஸ் அவங்க எனக்கு என்ன வேணும், பணம் மட்டும் ஈர்க்கக்கூடிய கமாடிட்டி கிடையாது இன்னைக்கு. ஆனால் அது அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு ஒரு காலத்தில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்தது. டிசைட் பண்ணாங்க, அதனால அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க டிசைட் பண்றாங்க, டிசைட் பண்ணல. அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரோ அது ஒரு பெரிய விஷயம் தானே. Behind It's Gopinath's Roundtable with financial experts. Title sponsor Hodapay, your trusted payout partner. Alice Blue, your online investment and stock trading platform. Powered by Darling. 10 கோடி தீபாவளி பரிசுமலை. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil.